ஹாய், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லேருந்து ஒரு சம். ஸோ இந்த சம்மில் என்ன அப்படின்னா நம்மளை வந்து ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ண ஒரு சம் தான் கொடுத்துருக்காங்க. நம்மளை வந்து என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா பிரின்சிபல் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த சம் ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சம். நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா பிரின்சிபல் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். என்னென்ன க்ளூ கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போமா? சம் ஆஃப் மணி அமௌண்ட்ஸ் டு 6,200 in 2 years. ஸோ இப்போ இந்த பிரின்சிபல் 2 வருஷம் கழிச்சு எவ்வளோ அமௌண்ட்டாக மாறுது அப்படின்னா 6,200 அண்ட் ₹6,800 in 3 years. ஸோ 3 வருஷம் கழிச்சு இதே பிரின்சிபல் வந்து எவ்வளோ அமௌண்ட்டாக மாறுது அப்படின்னா 6,800. ஓகேவா? சரி, இப்போ 2 வருஷத்தில் 6,200, 3 வருஷத்தில் 6,800. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தளவு இன்ட்ரெஸ்ட் ஒவ்வொரு வருஷமும் மாறாது. ஸோ ஃபஸ்ட் இயருக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் வந்துச்சோ அதே இன்ட்ரெஸ்ட் தான் ஒவ்வொரு வருஷமும் வரப்போகுது. ஓகேவா? ஸோ அப்போ இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரும்னு தெரிஞ்சிடும். ஏன்னா இது 2 வருஷத்துக்கான அமௌண்ட்டு, இது 2 வருஷத்துக்கான அமௌண்ட். ஸோ இதில் பிரின்சிபல் ப்ளஸ் 2 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்க போகுது. இதில் பிரின்சிபல் ப்ளஸ் 3 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்க போகுது. ஓகேவா? ஸோ இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணால் நமக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் எவ்வளோன்னு கிடச்சிரும். ஸோ அப்போ 6,800 மைனஸ் 6,200. ஸோ அப்போது ஒரு வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 600 rupees. சரியா? ஸோ ஒரு வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட்டு 600 rupees. ஸோ அப்போ 2 வருஷத்துக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கும்? ஏன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் வந்து மாறவே மாறாது. இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் இன்ட்ரெஸ்ட் மாறும். இங்கே மாறாதுன்றதுனால 2 வருஷத்துக்கு 2 இன்ட்டு இந்த ஒரு வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா 2 into 600 1,200. சரியா? சரி, 2 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து 1,200. ஸோ 2 வருஷம் கழிச்சு இந்த பிரின்சிபல் வந்து எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்னா 6,200 ஆயிருக்கு. ஸோ இந்த அமௌண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? இதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வேணும் அப்படின்னா பிரின்சிபலை சப்ராக்ட் பண்ணிடணும். ஸோ அப்போ இங்கே அமௌண்ட் எவ்வளோ? 6,200 மைனஸ் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 1,200. ஓகேவா? ஸோ அமௌண்ட்டுன்றது பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட். எனக்கு பிரின்சிபல் வேணும்னா இன்ட்ரெஸ்ட் அந்த கொண்டு போகணும். அமௌண்ட் மைனஸ் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல்ஸ் பிரின்சிபல். ஸோ பிரின்சிபலில் அமௌண்ட் எவ்வளோ? 6,200. இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 1,200. ஸோ சப்ராக்ட் பண்ணால் பிரின்சிபல் 5,000. ஓகேவா? ஸோ அப்படி பார்த்தா ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஸோ இந்த சம்மை பொறுத்தவரை ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வருஷம் இன்ட்ரெஸ்ட்டு மாறாது. அப்போ ஒரு வருஷத்துக்கு 100 இன்ட்ரெஸ்ட், 2 வருஷத்துக்கு எவ்வளோ அப்படின்னா 100 into 2 200 இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதே மாதிரி தான் இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணி ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சோம். அதுலேருந்து 2 வருஷத்துக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சோம். ஸோ அதை கொண்டு போய் 2 வருஷத்துக்கான அமௌண்ட்டில் சப்ராக்ட் பண்ணப்போ நமக்கு என்ன கிடச்சிச்சு? பிரின்சிபல் 5,000 கிடச்சிருச்சு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறையா ப்ரீவியஸ் சம்ஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பாய் கைஸ், தேங்க்யூ.